அரசியலிலும் மிகப்பெரிய அளவில் பெண்களை ஊக்கப்படுத்தும் நம்மளுடைய கட்சிகளுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலும் மேக்சிமம் லேடிஸ் இருக்காங்க. ஸோ அதை முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் பெண்கள் சார்பாக நான் நன்றி சொல்கிறேன். பெண்களுக்கு அரசியலில் இடஒதுக்கீடு குறித்து முதல்வர் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். அமைப்பில் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் மேல் வரும்பொழுது 7லிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் கண்டிப்பாக வரும்போது அது சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல பெண்களுக்கு 33% தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம், அதை ஒரு பெண் அவை உறுப்பினராக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக அதை நான் வரவேற்கிறேன். ஏற்கனவே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இருந்த பொழுது 33%க்காக மாபெரும் ஒரு பெண்கள் மாநாடு நடத்தி பெண்களுக்காக ஒரு சீருடையை கொடுத்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்தவர் இந்த அவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் அவர்கள். அந்த வகையில் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நிச்சயமாக பேக் போன் யாருன்னா பெண்கள் தான். அந்த பெண்கள் நிச்சயமாக அரசியலிலும் கோலோச்ச வேண்டும். இன்னைக்கு எல்லா இடத்திலும் பெண்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அரசியலிலும் மிகப்பெரிய அளவில் பெண்களை ஊக்கப்படுத்தும் நம்மளுடைய கட்சிகளுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலும் மேக்சிமம் லேடிஸ் இருக்காங்க. ஸோ அதை முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் பெண்கள் சார்பாக நான் நன்றி சொல்லும். இன்னும் இந்த விகிதாச்சாரம் அதிகமாக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் பெண்களுக்கு 543 33% ஒதுக்கினால் மொத்தம் 100. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.